அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன புக்கள் தமிழில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்களா? 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இலக்கணம் தாங்க. ஏற்கனவே 2 பதிவுகள் போட்டாச்சு. தொகைநிலை தொடர் போட்டிருக்கேன், எழுத்தும் போட்டிருக்கேன். அது இல்லாமல் காட்சி கண்டு கவினூறு வரைக அப்படிங்கிற ஒரு பகுதியையும் சென்ற முழு ஆண்டு தேர்வுக்கு முன்னாடி நிறைய போட்டிருக்கேன். அதையும் படித்து பயனடையுங்கள். சரி, இப்போ நாம் பார்க்க போகிறது தொகைநிலை தொடர். தொகைனா என்ன? மறைந்து வருதல். என்ன மறைந்து வருதல்? தொக்கு வருதல்னா மறைந்து வருதல். என்ன மறையும் அப்படின்னா, ஏதேனும் உருபு, ஏதேனும் பயனுருபு போன்றவைகள் எல்லாம், ஏதாவது ஒரு உருபுகள், அதாவது 2 சொல்லுக்கு நடுப்புற ஒரு தொடரின் இடையில், இரு சொற்களுக்கு இடையில், அதாவது ஒரு தொடரின் இடையில் ஏதேனும் ஒரு உருபு மறைந்து வருவது. உருபா இருக்கலாம், பயனுருபா இருக்கலாம், ஏதேனும் மறைந்து வந்து பொருள் தரும். அவ்வாறு வருவது தான் தொகைநிலை தொடர் எனப்படும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேனுங்களே பாருங்களேன். கரும்பு தின்றான். கரும்பு தின்றான் அப்படின்னா என்னது? கரும்பை தின்றான். கரும்பு தின்றான்னா என்னது? கரும்பை தின்றான்னு தான் விரித்து சொல்லணும் இல்லைங்களா? ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? கரும்பு தின்றான். அப்போ கரும்பை தின்றான் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது? ஐ என்ற உருபு மறைந்து வருகிறது. புரியுதுங்களா? கரும்பை தின்றான்னு நம்ம சொல்லாமல் கரும்பு தின்றான்னு சொல்கிறோம். அப்போ ஐ என்ற உருபு மறைந்து வருகிறது. இது போல் ஏதாவது ஒன்று மறைந்து வரும். அதாவது வேற்றுமை உருபுகள் மறைந்து வரலாம், பயனுருபுகள் மறைந்து வரலாம், பண்புருபாகிய மை மறைந்து வரலாம், காலம் காட்டு இடைநிலைகள் கூட மறைந்து வரலாம், உவம உருபு மறைந்து வரலாம், போலங்கிறது மறைந்து வரலாம். இது மாதிரி உம்மு மறைந்து வரலாம். ஏதேனும் ஒரு உருபோ பயனிலைகளோ இடையில, 2 சொற்களுக்கு இடையில், ஒரு தொடரின் இடையில் மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது தான் தொகை நிலை தொடராகும். புரியுதுங்களா? இந்த தொகை நிலை தொடர் மொத்தம் எத்தனை வகைப்படுமா? 6 வகைப்படும். மொத்தம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா, வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை என்று 6 வகைப்படும். புரியுதா? இந்த 6 வகையில் கவனிங்க. வேற்றுமை தொகையில் வேற்றுமை உருபு மட்டும் மறைந்து வருவது வேற்றுமை தொகை. வேற்றுமையோடு பயனுருபும் சேர்ந்து மறைந்து வருகிறது அப்படின்னா அது உருபும் பயனும் 2 சேர்ந்து மறைந்த, உருபும் பயனும் உடன் தொக்க தொகை 2 சேர்ந்து மறைஞ்சு வரதுனால உடன் தொக்க தொகை. தொக்க அப்படின்னா மறைந்து, உடன் தொக்க தொகை 2 சேர்ந்து மறைந்து வர்றது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அது வரும்போது அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பண்பு தொகை எடுத்துக்கிட்டிங்கனாக்க, பண்பு அதாவது மையுருபாகிய பண்பு மறைஞ்சு வரப்போ பண்பு தொகைம்போம். அதே இல்லாமல் பொதுப்பெயரும் சிறப்பு பெயரும் இணைந்து வருகின்ற போது அதை இருபெயரட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இது மாதிரி சில குறிப்புகள் இருக்கும். அதை பின்னாடி பார்க்கலாம். நம்ம இப்போ தொகை நிலை தொடர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா? இப்போ விரிவான விளக்கத்தை பார்ப்போமா? ஆக முதல்ல சொற்றொடர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோமே. தொடர்னு படிக்கிறோமே. அப்போ சொற்றொடர்னா என்ன? சொல் கூட்டல் தொடர் சொற்றொடர். சொற்கள் தொடர்ந்து வருவது சொற்றொடர் இல்லையா? ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்தால் அது சொற்றொடர். இளநீர் குடித்தான் அப்படிங்கிறப்ப இளநீர் குடித்தான் 2 சொல் சேர்ந்து வருது. இதுக்கு பேர் தான் என்னது? சொற்றொடர். இந்த சொற்றொடரில் தான் தொகை நிலைத்தொடர், தொகா நிலைத்தொடர்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ தொகை நிலைத்தொடர் அப்படிங்கிறப்ப தொகைனா என்ன சொன்னேன்? ஏற்கனவே சொன்னேன். தொகைனா என்னது? மறைந்து வருதல், தொக்கு வருதல், மறைந்து வருதல். அதாவது பெயர் சொல்லோடு வினைச்சொல்லோ, பெயர் சொல்லோடு பெயர் சொல்லோ சேர்ந்து வருகின்ற போது இடையில் வேற்றுமை உருபோ, வினை உருபோ, பண்புருபோ ஏதேனும் ஒன்று இடையில் மறைஞ்சு வரும். நாம் அதை பொருள் எடுத்துக்கும் பொழுது விரித்து தான் பொருள் கொள்றாப்படி இருக்கும். இப்படி இடையில் ஏதேனும் ஒன்று மறைந்து வந்தால், இரு சொற்களுக்கு இடையே, ஒரு சொற்றொடருக்கு இடையே ஏதேனும் உருபுகள், அதாவது வினை பயன் வினை உருபுகள், பண்புருபுகள், வேற்றுமை உருபுகள், இது போன்று பயனிலைகள் ஏதாவது ஒன்று மறைந்திருக்கணும். அப்படி மறைந்து வருகின்ற போது அது என்னவா சொல்கிறோம்? தொகை நிலை தொடர் என கூறுகிறோம். எடுத்துக்காட்டா அப்போ ஒன்று சொல்லாமே. கரும்பு தின்றான், முன்னாடியே சொன்னேன். கரும்பு தின்றான் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? நாம கரும்பை தின்றான் அப்படின்னு தானே பொருள் கொள்ளணும். அப்போ என்ன வருது? கரும்பு தின்றான் அப்படிங்கிறப்ப கரும்பை தின்றான் ஐ என்ற உருபு அங்கே மறைஞ்சிருக்கு. அப்போ இது என்னது? இது தொகை நிலைத்தொடர். புரியுதுங்களா? இந்த தொகை நிலைத்தொடர் தான் எத்தனை வகைப்படும் நம்ம சொல்லியிருக்கிறோம்? 6 வகைப்படும். என்னென்ன? வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை என 6 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். தொகை நிலைத்தொடர்கள் மொத்தம் எத்தனை? 6. என்னென்ன மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க.
வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை என 6 வகைப்படும். சரி, இப்போ அடுத்து வேற்றுமை தொகைக்கு வருவோமா? வேற்றுமை தொகைனா என்ன? வேற்றுமை உருபுகள் இடையில் மறைந்து நிற்கின்ற போது, புரியுதா? ஒரு தொடரில் அல்லது இரு சொற்களுக்கு இடையில் ஏதேனும் வேற்றுமை உருபுகள், அதாவது ஐ, ஆல், கு, இன், அது, கண் என்ற வேற்றுமை உருபுகளில் ஏதேனும் ஒன்று மறைந்து வந்து பொருள் தந்தால் அதற்கு பேர் தான் வேற்றுமை தொகை. புரியுதுங்களா? அப்போ அந்த வேற்றுமை தொகையில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? பால் குடித்தான். கவனிக்கணும், பால் குடித்தான் அப்படிங்கிறப்ப அடுத்தது மதுரை சென்றான், கூலி வேலை. கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். பால் குடித்தான் அப்படிங்கிறப்ப பால் குடித்தான் இல்லை, எப்படி சொல்லணும்? பாலை குடித்தான். என்ன மறைஞ்சிருக்கு? ஐ மறைந்து வந்துள்ளது. மதுரை சென்றான், மதுரைக்கு சென்றான், கூ மறைந்து வந்துள்ளது. கூலி வேலை, கூலிக்கு வேலை, கூ மறைந்து வந்துள்ளது. ஆக பால் குடித்தான் என்கின்ற போது பாலை குடித்தான் ஐ என்ற 2ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது. மதுரை சென்றான்ங்கிறப்ப மதுரைக்கு சென்றான் 4ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது. கூலி வேலைங்கிறப்ப கூலிக்கு வேலை என்று சொல்லுகின்ற போது 4ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது. இவ்வாறு வேற்றுமை உருபுகள் மறைந்து வருகின்ற போது தொக்கி நின்று பொருள் தருகின்ற போது, தொக்கினா என்ன சொல்லியிருக்கேன்? மறைந்து ஏதேனும் வேற்றுமை உருபுகள் ஐ, ஆல், கு, இன்னது, கண் என்ற உருபுகளில், அதாவது 2ஆம் வேற்றுமையிலிருந்து 7ஆம் வேற்றுமை வரை உள்ள உருபுகளில் ஏதேனும் ஒன்று 2 சொற்களுக்கிடையில் ஒரு தொடரின் இடையில் மறைந்து வந்து பொருள் தருகின்ற போது அது வேற்றுமை தொகையாகிறது. வேற்றுமை உருபுகள் மறைந்து நின்று பொருள் தருகின்ற போது அது வேற்றுமை தொகையாகின்றது. புரியுதுங்களா? இப்போ அடுத்தது நம்ம இதுலேயே பாருங்களேன், உருபோடு பயன் உருபுகளும் சேர்ந்து மறைந்து வரும். அதுக்கு பேர் உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை. கவனிக்கணும், வேற்றுமை உருபுகளோடு பயனுருபும் சேர்ந்து மறைந்து வருகின்ற போது அது உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகையாகிறது. எப்படி அப்படின்னாக்க, தேர்ப்பாகன் தமிழ் தொண்டு. கவனிக்கணும், தேர்ப்பாகன் அப்படிங்கிறப்ப என்னது? தேரை ஓட்டும் பாகன். தேரை 2ஆம் வேற்றுமை உருபு, ஓட்டும் பயனுருபு. புரியுதுங்களா? ஆக தேர்ப்பாகன் என்று சொல்லுகின்ற போது ஐ என்ற 2ஆம் வேற்றுமை உருபும் ஓட்டும் என்ற பயனுருபும் சேர்ந்து உடன் மறைந்து வந்துள்ளது. தேர்ப்பாகன் என்பது தேரை ஓட்டும் பாகன். ஆக ஐ என்ற 2ஆம் வேற்றுமை உருபும் ஓட்டும் என்ற பயனுருபும் சேர்ந்து உடன் மறைந்து வந்துள்ளதால் உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை. ஆக இந்த தேர்ப்பாகன் என்பது 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க, தமிழ் தென்றல். அடுத்து பாருங்க, தமிழ் தொண்டு. தமிழுக்கு செய்யும் தொண்டு, அதுதான் இங்கே தமிழ் தொண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆக தமிழுக்கு 4ஆம் வேற்றுமை உருபு கூ, செய்யும் பயனுருபு. ஆக 4ஆம் வேற்றுமை உருபாகிய கூவும் செய்யும் என்ற பயனுருபும் சேர்ந்து இதில் மறைந்து வந்துள்ளதால் இது என்னது? உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை. எத்தனாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை? இது 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை. ஆக இவ்வாறு வேற்றுமை உருபோடு பயனுருபும் சேர்ந்து மறைந்து வந்து பொருளை தருகின்ற போது அது உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகையாகும். அந்த வேற்றுமையோட உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை என்று கூறப்படுகிறது. புரியுதுங்களா? இதில் மறைந்து வரதுனால இது என்னது? தொகைநிலை தொடர். ஆக வேற்றுமை உருபு மறைந்து வந்ததுனால வேற்றுமை தொகை, அதோட பயனுருபும் சேர்ந்து மறைந்து வந்துள்ளதனால் இது உருபும் பயனும் உடன் தொகையாகிறது. புரியுதுங்களா? ஆக தேர்ப்பாகன் என்பது 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை. தமிழ் தொண்டு என்பது 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை. புரியுதுங்களா? சரி, அடுத்தது இடையில காலம் காட்டும் இடைநிலைகள் மறைந்திருக்கும். இந்த காலம் காட்டும் இடைநிலைகள் மறைந்திருக்கிற போது இது என்ன பண்ணலாம்? 3 காலத்துக்கு நாம் கொண்டு போக முடியும். எப்படி அப்படிங்கிறப்ப, இப்போ வீசு தென்றல் அப்படின்னு வச்சுக்கோங்க. வீசு தென்றல்ங்கிறப்ப வீசும் தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசிய தென்றல். கவனிக்கணும், வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல். இப்போ என்ன ஆகுது? 3 காலத்துக்கும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்துக்கு நாம் கொண்டு போகிறோம். செய்தொழில்,
செய்த தொழில், செய்கின்ற தொழில், செய்யும் தொழில். வளர்பயிர் அப்படிங்கிற போது வளர்ந்த பயிர், வளர்கின்ற பயிர், வளரும் பயிர். கொல்களிறு அப்படிங்கிறப்ப கொன்ற களிறு, கொல்கின்ற களிறு, கொல்லும் களிறு. ஊறுகாய் அப்படிங்கிறப்ப ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். ஆக 3 காலத்திற்கும் நாமளே கொண்டு போகணும். அது தெரியாது, நம்ம முக்காலத்திற்கும் அந்த சொல்ல கொண்டு போகலாம். ஆக காலம் காட்டுகின்ற அந்த இடைநிலைகள் இடையில மறைந்து நிற்கும். அவ்வாறு காலம் காட்டும் இடைநிலைகள் மறைந்து வந்து 3 காலத்துக்கு நம்மளால் அந்த சொல்ல கொண்டு போக முடியுதுன்னா அது கண்டிப்பாக அது என்னது? வினைத்தொகை தான். புரியுதுங்களா? இதை இன்னொரு வகையால் சொல்லலாம். காலம் கறந்த பெயரெச்சம்னு சொல்லலாம். காலம் கறந்த பெயரெச்சம்னா காலத்தை மறைத்து, கறந்தனா மறைத்த வரும். இது அப்படின்னாவே கறந்த அப்படின்னா மறைத்த. ஆக என்னத்தை மறைச்சிருக்கு? காலத்தை காட்டுகின்ற இடைநிலைகளை இது மறைத்திருக்கு. எது மறைச்சிருக்கு? இந்த பெயரெச்சமானது மறைத்திருக்கு. எந்த பெயரெச்சம்? இந்த வீசு. அந்த வீசு தென்றல் அப்படிங்கிறப்ப என்னது? அந்த வினைச்சொல்லானது பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. புரியுதுங்களா? அப்போ இது வீசுகின்ற தென்றல் அப்படிங்கிறதாம வீசு தென்றல் அப்படின்னு வருது. ஆக இது காலம் கறந்த பெயரெச்சம்னு சொல்லலாம். வினைத்தொகைக்கு இன்னொரு பெயர் என்ன சொல்லலாம்? காலம் கறந்த பெயரெச்சம். புரியுதுங்களா? இப்போ 3 காலத்திற்கு நம்மளால் இதை எடுத்துகிட்டு போக முடியும். புரியுதுங்களா? இப்போ மறுபடியும் சொல்லணுமா? வீசு தென்றல், செய் தொழில், வளர்பயிர், கொல்களிறு, ஊறுகாய். இதில் வீசு, செய், வளர், கொல், ஊறு இது 3 என்னது? வினையெச்சங்கள். புரியுதுங்களா? தென்றல், தொழில், பயிர், களிறு, காய் இதெல்லாம் பெயர் சொற்கள். ஆக இந்த வினை எச்சமானது பெயர் சொல்லை கொண்டு முடிந்திருக்கு. ஆனால் காலம் இதில் தெரியலை. அதனால் இதை என்ன சொல்கிறாங்க? காலம் கறந்த பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவையெல்லாம் இந்த காலத்தை காட்டுகின்ற இடைநிலைகள் இதில் மறைந்து வந்திருக்கிறதுனால இது தொகையாகுது. என்ன தொகையாகிறது? வினைத்தொகை. புரியுதுங்களா? இப்போ ஆக 3 காலத்திற்கும் கொண்டு செல்லுகின்ற இடைநிலைகள் இந்த சொற்களுக்கு இடையில் மறைந்து வந்துள்ளதால் இது வினைத்தொகை. அடுத்து பண்புத்தொகை. பண்புத்தொகை. பண்புத்தொகைங்கிறப்ப பண்புருபாகிய மை மறைந்து வருவது பண்புத்தொகை. நிறம், வடிவம், சுவை, அளவு ஆகிய பண்பு பெயர்களை தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கு இடையில் ஆகியவற்றை தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கு இடையில் மை என்ற பண்புருபு மறைந்து வருகின்ற போது அது பண்புத்தொகை எனப்படுகிறது. இப்போ செந்தமிழ் அப்படிங்கும்போது செம்மை கூட்டல் தமிழ் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. வட்ட நிலா அப்படிங்கிறப்ப வட்டம் கூட்டல் நிலா அங்கே வடிவத்தினுடைய முழுமை பெறலை, வட்டம்னு வரணும் இல்லையா? ஆக இது வடிவத்தின் பண்பு தொகை. புரியுதுங்களா? இப்போ பழமொழி, பழமை கூட்டல் மொழி பழமொழி. வண்டமிழ், வளமை கூட்டல் தமிழ் வண்டமிழ். ஆக இது மாதிரி செம்மை, வளமை, இனிமை, தொன்மை, பழமை. ஆக இது போன்று மை மறைந்து வந்தால், பிரிக்கின்ற போது மை மறைந்து வந்தால், ஒரு சொல்லை பிரிக்கின்ற போது மை வெளிப்பட்டு வந்து மை அந்த சொல்லிற்குள்ளே மை மறைந்து நிற்கின்ற போது அது என்னவாகும்? கண்டிப்பாக அது பண்புத்தொகை. புரியுதுங்களா? இப்போ சரி, அடுத்தது இருபெயரொட்டு பண்புத்தொகை. இந்த பண்புத்தொகையிலேயே கீழே அடுத்து அதோட இதுதான் இங்கே இது இருபெயரொட்டு பண்புத்தொகைனா என்ன அப்படிங்கிறப்ப பொதுப்பெயரும் சிறப்பு பெயரும் இணைந்து வரும். அதாவது சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னுமாக அந்த சொற்களில் சேர்ந்து நிற்கும். இரு சொற்களில் முதலில் நிற்பது சிறப்பு பெயர், அடுத்து வருவது பொது பெயர். இப்போ எப்படின்னா பாம்புகளில் நிறைய பாம்பு இருக்குது. நாம் சொல்கிறோம் சாரை பாம்பு. சாரைங்கிறது ஒரு வகை சிறப்பு பெயர், பாம்புங்கிறது பொது பெயர். பாம்பில் என்ன பாம்பு அப்படி கேட்போம். அப்போ என்ன பாம்பு? சாரை பாம்பு. அப்போ சாரை என்பது சிறப்பு பெயர், பாம்பு என்பது பொது பெயர். ஆக சிறப்பு பெயரும் பொது பெயரும் இணைந்து வருகின்ற போது அது என்னவாகுது? இரு பெயரொட்டு பண்புத்தொகை. 2 பெயரும் சேர்ந்து வந்திருக்கின்ற பண்புத்தொகை. தென்னை மரம். மரம் என்பது பொது பெயர், தென்னை என்பது சிறப்பு பெயர். இது இருபெயரொட்டு பண்புத்தொகை. புரியுதுங்களா? தென்னை மரம் இருபெயரொட்டு பண்புத்தொகை. அடுத்தது தைத்திங்கள்.
தை என்பது சிறப்பு பெயர், மாதத்தினுடைய சிறப்பு. தை என்ன மாதம்? தை மாதம். அப்போ என்ன மாதம்? மாதம்ங்கிறது திங்கள், திங்கள்னா மாதம். ஆக திங்கள் அப்படிங்கிறது பொதுப்பெயர், தை என்பது சிறப்பு பெயர். ஆக தை திங்கள் என்பது என்னவாகுது? இருபெயரொட்டு பண்பு தொகை. கவனிங்க, சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னுமாக 2 பெயர்களும் இணைந்து வருகின்ற போது அது இருபெயரொட்டு பண்பு தொகையாகிறது. எடுத்துக்காட்டு என்னது? தை திங்கள். தை என்பது சிறப்பு பெயர், திங்கள் என்பது பொது பெயர். சாரை பாம்பு, சாரை என்பது சிறப்பு பெயர், பாம்பு என்பது பொது பெயர். தென்னை என்பது சிறப்பு பெயர், மரம் என்பது பொது பெயர். ஆக தை, சாரை, தென்னை என்னும் சிறப்பு பெயர்கள் முன்னதாகவும், திங்கள், பாம்பு, மரம் என்பது பின்னதாகவும், ஆக இரண்டும் சேர்ந்து வந்துள்ளது. இவ்வாறு சிறப்பு பெயரும் பொது பெயரும் இணைந்து வருகின்ற போது அது என்ன தொகை? இரு பெயரொட்டு பண்பு தொகை. புரியுதுங்களா? சரி, அடுத்தது உவமை தொகை. உவமை தொகை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அப்போ யாரையாச்சும் பார்க்குறாங்கன்னு வச்சுக்க, ஐயோ அவள் பாரியா எப்படி எவ்வளவு நிலா மாதிரி அழகாக இருக்கு அவள் முகம் அப்படிங்கிறோம். நிலா மாதிரி, அந்த மாதிரி தான் உவம உருபு. புரியுதுங்களா? நிலா போன்ற முகம் அப்படிங்கிறப்ப அந்த போன்ற என்பது வெளிப்பட்டு வருகிறது. ஆனால் தொகையில் வெளிப்பட்டு வரக்கூடாது. நிலா முகம் கவனிக்கணும். அந்த நிலா முகம்ங்கிறப்ப அந்த போன்றங்கிறது இல்லை. ஆனால் நாம் சொல்லும்போது நிலா போன்ற முகம்னு சொல்கிறோம். இது போல போன்ற, போல என்ற உவம உருபானது மறைந்து வந்து பொருளை தந்தால் அது உவமை தொகை. கவனிக்கணும். உவமைக்கும் பொருளுக்கும், உவமைக்கும் உவமேயத்திற்கும் இடையில் உவம உருபாகிய போல, போன்ற என்ற உருபுகள் மறைந்து வந்தால் அது உவமை தொகை. கவனிக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க. உவமைக்கும் பொருளுக்கும், அதாவது உவமைக்கும் உவமேயத்திற்கும் இடையில் உவம உருபாகிய போல, போன்ற என்ற உவம உருபுகள் மறைந்து வந்தால், மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க. உவமைக்கும் உவமேயத்திற்கும் இடையில் போன்ற, போல என்ற உவம உருபுகள் மறைந்து வந்தால் அது என்னது? உவமை தொகையாகும். புரியுதா? இப்போ உவமை மலர் கை, மலர் கை. அப்போ அவள் கை எப்படி இருக்கான்? மலர் போன்ற கை. அப்படி இவ்வளோ மென்மையாக இருக்குதான் மலர் கை. அப்படிங்கிறப்ப மலர் போன்ற கைன்னு நம்ம விரித்து சொல்லணும். ஆக மலர் கைங்கிறப்ப அந்த போன்றங்கிறது வரல. அப்போ அது என்னது? உவமை தொகை. அடுத்தது பாருங்க, மதிமுகம். மதினா நிலவு, மதினா என்ன பொருள்? நிலவு. ஆக நிலவு முகம் அப்படிங்கிறப்ப நிலவு போன்ற முகம். அப்போ அந்த போன்ற என்பது மறைந்து வந்துள்ளது. அடுத்தது வேல் விழி. வேல்னா அப்படி வேல் எப்படி கூர்மையாக இருக்குது அது மாதிரி அவளுடைய கண்ணு அவ்வளவு கூர்மையாக இருக்குதாம்மா. ஆக வேல் போன்ற விழி. ஆக இதில் என்ன? இந்த போன்ற என்ற ஓம உருவுகள் உவமைக்கும் உவமேயத்திற்கும், உவமைக்கும் பொருளுக்கும் இடையில மறைந்து வந்துள்ளதால் இது உவமை தொகை. கவனிக்கணும். இந்த போன்ற, போலங்கிறது வெளிப்படையாக வந்துருந்துன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இலக்கண குறிப்பு நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுங்களா? உவமை விரி என்று சொல்ல வேண்டும். புரியுதா? ஆக மலர் போன்ற கை, மதி போன்ற முகம், வேல் போன்ற விழி அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. போன்ற, போலங்கிறது வெளிப்படையாக வந்துருச்சுன்னா உவமை விரியாயிரும். இங்கே தொகைனாவே என்ன அர்த்தம்? மறைந்து வருதல். ஆக மதிமுகம், நிலாமுகம், மலர்கை, வேல்விழி இது போன்று அந்த போன்ற, போலங்கிறது மறைந்து வருகின்ற போது அது என்னவாகுது? உவமை தொகை. புரியுதுங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க எப்படிங்கிறது. அடுத்து உம்மை தொகை. உம்மை தொகைங்கிறது என்ன அப்படின்னா, இரு சொற்களுக்கு இடையில் என்ற இடைச்சொல் மறைந்து வரும். என்ற இடைச்சொல் மறைந்து வருகின்ற போது அது உம்மை தொகை. இது எப்படி வரும் அப்படின்னா, எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் ஆகிய அளவுகளை 4 அளவுகளை குறிக்கின்ற போது இந்த மறைஞ்சு வரும். அப்படி மறைஞ்சு வருகின்ற போது அது உம்மை தொகையாகிறது. கவனிக்கணும் இதை. இப்போ பாருங்க, தாயும் சேயும் அப்படிங்கிறப்ப வெளிப்பட்டு வருகிறது. வெளிப்பட்டு வந்தால் என்னது? அது எண்ணும்மையாகும். புரியுதுங்களா? இப்போ நம்ம உம்மை தொகையில் காய், கனி, தாய், சேய், அவன், அவள், நீ, நான், அதில் பாருங்க காய், கனி அப்படிங்கிறப்ப எப்படி வரணும்? காயும் கனியும்னு வரணும். ஆனால் 2 இடத்துலையுமே மறைந்திருக்கு. காயும் மறைஞ்சிருக்கு, கனியும் மறைந்திருக்கு. தாயும் சேயும் அப்படின்னு வரல. தாய், சேய்,
தாயும் சேயும்னு வரணும். ஆனால் தாய் சேய் அங்கேயும் 2 இடத்துல உம்மு மறைந்து வந்துள்ளது. அவன் அவள், அவன் அப்படிங்கிறதுல அவனும் அவளும் உம்மு மறைஞ்சிருக்கு. நீ நான், நீயும் நானும் உம்மு மறைந்து வந்துள்ளது. இவ்வாறு இரு பெயர்களுக்கு இடையிலே வரக்கூடிய உம்மு மறைந்து வருகின்ற போது அது என்னவாகிறது? உம்மை தொகை ஆகிறது. புரியுதுங்களா? இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் கவனிக்கணும். 2 சொல்லு வருது. அந்த 2 சொல்லுக்கு இடையிலும் சரி இறுதியிலும் சரி எப்படி வரும்? உம்மு மறைந்து வரும். அந்த இடைச்சொல்லாகிய மறைந்து வருகின்ற போது அது உம்மை தொகை. இது எப்படி வரும்? எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் ஆகிய அளவு பெயர்களை குறிக்கின்ற போது உம்மு மறைந்து வரும். அவ்வாறு மறைந்து வருகின்ற போது அது உம்மை தொகையாகிறது. கவனிக்கணும். காய் கனி அப்படிங்கும் போது உம்மை தொகை. காயும் கனியும், நீயும் நானும், அவனும் அவளும் அப்படின்னு வருகின்ற போது அந்த உம்மை வெளிப்படையாகவே வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு இலக்கண குறிப்பு என்ன தெரியுங்களா? எண்ணும்மை. அதுக்கு இலக்கண குறிப்பு எண்ணும்மை. இப்போ அவனும் அவளும் நீயும் நானும் அப்படிங்கிற அப்படி அவனும் அவளும் நானும் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது? எல்லா உம்மும் சேர்ந்து வருது. அப்படி வந்துச்சுன்னா அது எண்ணும்மை. காயும் கனியும் உம்மு வந்துச்சுன்னா அது எண்ணும்மை. காய் கனி அப்படின்னா உம்மை தொகை. காயும் கனியும் அப்படின்னா எண்ணும்மை. இது இல்லாமல் ஒரு முழுமையான பொருளை குறிக்கின்ற போது வரும். எப்படின்னா உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீர்க்கலும் நீங்களா அலைகிலா விளையாட்டுடையான் அவன் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அதில் பாருங்கள், உலகம் யாவையும், யாவையும் அப்படின்னா உலகம் முழுமையும் அப்படின்னு குறிக்குது. அந்த வந்து என்னது? முற்றுமை. முழுமையை குறிக்கின்ற போது வந்துச்சுன்னா அது முற்றுமை. 1 2 3 4 பொருளை குறிக்கின்ற போது அடுத்தடுத்து வந்துச்சுன்னா அது எண்ணும்மை. உம்மே வராமல் இருந்துச்சுன்னா அது உம்மை தொகை. கவனிக்கணும். காயும் கனியும் அப்படிங்கும் போது எண்ணும்மை. யாவையும் முழுமையாக உணர்த்தும் போது அது முற்றுமை. காய் கனி, நீ நான், அவன் அவள், தாய் சேய் உம்மு வராமல் இருக்கின்ற போது அது உம்மை தொகை. கவனிங்க. அடுத்து அன்மொழி தொகை. அன்மொழி தொகை அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா அல்லாத மொழி தொக்கு வரும். இங்கே இருக்கும் ஒரு சொல்லு இருக்கும். இந்த சொல்லில் இல்லாத ஒரு மொழியை நாம் கொண்டுட்டு வந்து பொருள் கொள்ளணும். அல்லாத மொழி தொக்கு வருகின்ற போது அது என்ன தொகை? அன்மொழி தொகையாகிறது. புரியுதுங்களா? வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மைன்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்த உருபுகள் வேற்றுமை தொகை, வேற்றுமை உருபு, வினை உருபு, பண்புருபு, உவமை உருபு, உம்முருபு, இந்த உருபுகள் இல்லாமல் வேறு ஒரு சொல்லு மறைந்து வந்தால் அது அன்மொழி தொகை எனப்படும். ஆக இந்த உருபுகளோடு இது அல்லாத வேறு ஒரு உருபு மறைந்து வருகின்ற போது அது அன்மொழி தொகையாகிறது. மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க. அன்மொழி தொகை என்றால் அல்லாத ஒரு மொழி தொக்கு வருவது, அல்லாத ஒரு மொழி மறைந்து வருவது அன்மொழி தொகை எனப்படும். அதாவது வேற்றுமை உருபு, வினை உருபு, பண்புருபு, உவமை உருபு, என்ற உம்மை உருபு இவைகளெல்லாம் இல்லாமல் இதோடு சேர்ந்து வருகின்ற போது, இது அல்லாமல் ஒரு மொழி சேர்ந்து மறைந்து வருகின்ற போது அது அன்மொழி தொகையாகிறது. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேன்மொழி வந்தாள். தேன்மொழி அப்படிங்கிறப்ப என்னது? தேன் போன்ற மொழியை உடைய பெண் வந்தாள். கவனிக்கணும். தேன் போன்ற மொழி அப்படிங்கிறப்ப அது என்னவாகுது? உவமை தொகையாகிறது இல்லையா? தேன்மொழி அப்படிங்கிறப்ப தேன் போன்ற மொழி அப்படிங்கிற தேன் போன்ற மொழியை உடையவள். அப்போ அது என்ன ஆகுது? தேன்மொழின்னு பேர் வச்சுருக்காங்க. தேன்மொழி அப்படிங்கிறப்ப தேன் போன்ற மொழியை உடையவள். ஆக தேன் போன்றங்கிற ஓமருபு மறைந்து வந்திருக்கிறதுனால தேன்மொழிங்கிறது என்னது? உவமை தொகை. தேன் போன்ற மொழியை உடைய பெண் வந்தால் அப்படிங்கிறப்ப அந்த உடைய பெண் அப்படிங்கிறப்ப என்னவாகுது? அல்லாத மொழி ஒன்று மறைந்து வந்திருக்கு. அதனால் இது என்னது? அன்மொழி தொகை. என்ன அன்மொழி தொகை? உவமை தொகை புறத்தே பிறந்த அன்மொழி தொகை. அடுத்து பாருங்க, முறுக்கு மீசை பேசினார். முறுக்கு மீசை பேசினார் அப்படிங்கிறப்ப என்னது? முறுக்கு மீசையை உடையவர் பேசினார். முறுக்கு மீசையை உடையவர், அவரோட மீசை முறுக்கி இருக்காமா. முறுக்கு மீசையை உடையவர். ஆக ஐ என்ற 2ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கு. உடையவர் என்ற அல்லாத மொழியும் மறைந்து வந்திருக்கிறதுனால முறுக்கு மீசையை உடையவர் பேசினார். ஆக இது என்னவாகுது? வேற்றுமை தொகை புறத்தே பிறந்த அன்மொழி தொகை.
ஆக அன்மொழி தொகையானது ஏதாவது ஒரு தொகை புறத்தே பிறக்கும். அதனால தான் எந்த உருபு மறைஞ்சிருக்கோ அதோடு சேர்ந்து அல்லாத ஒரு மொழியும் சேர்ந்து மறைஞ்சு வரும்போது அது அன்மொழி தொகையாகிறது. சிவப்பு சட்டை பேசினார், சிவப்பு சட்டை வந்தார் அப்படிங்கிறப்ப சிவப்பு சட்டையை அணிந்தவர் வந்தார். அப்போ சிவப்பு சட்டையை இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கு, அணிந்தவர் என்ற அல்லாத மொழி மறைந்து வந்திருக்கு. இரண்டும் சேர்ந்து மறைந்து வந்துள்ளதனால இது வேற்றுமை தொகை புறத்தே பிறந்த அன்மொழி தொகை. எந்த வேற்றுமை? இரண்டாம் வேற்றுமை தொகை புறத்தே பிறந்த அன்மொழி தொகை. கவனிக்கணும், புரியுதுங்களா? பேசினார் அப்படிங்கும்போது முறுக்கு மீசையை உடையவர் பேசினார். ஆக இரண்டாம் வேற்று உருவாகிய ஐ மறைஞ்சு வந்திருக்கு, உடையவர் என்ற அல்லாத மொழி மறைந்து வந்திருக்கு. ஆக இது என்னவாகுது? இரண்டாம் வேற்றுமை தொகை புறத்தே பிறந்த அன்மொழி தொகை. ஆக இது என்னாவது? வேற்றுமை தொகை புறத்தே பிறந்த அன்மொழி தொகை. கவனிக்கணும். ஆக இது மாதிரி அல்லாத மொழி மறைந்து வருகின்ற போது அன்மொழி தொகை. சரி, இப்போ திருப்புதல் கோமா. தொகை நிலை தொடர் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது? தொகைனா மறைந்து வருதல், தொக்கு வருதல். அதாவது ஒரு சொற்றொடருக்கு இடையில், அந்த தொடருக்கு இடையில் பெயர் சொல்லோடு வினைச்சொல்லும் பெயர் சொல்லும் சேருகின்ற அந்த தொடரின் இடையில் வேற்றுமை உருபோ வினை உருபோ பண்புருபோ ஏதேனும் ஒரு உருபு மறைந்து வருகின்ற போது அது என்னவாகுது? தொகை நிலை தொடராகிறது. புரியுதுங்களா? கரும்பு தின்றான், கரும்பை தின்றான், ஐ என்ற வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கு. அதனால் அது என்னவாகும்? வேற்றுமை தொகையாகும். வேற்றுமை உருபுகள் மறைந்து வருகின்ற போது அது வேற்றுமை தொகையாகும். ஆக இந்த தொகைநிலை தொடர் மொத்தம் எத்தனை வகைப்படும் படிச்சிருக்கோம்? 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழி தொகை. வேற்றுமை உருபுகள் மறைந்து வருகின்ற போது அது வேற்றுமை தொகை. வேற்றுமை உருபோடு பயனுருபும் சேர்ந்து மறைந்து வருகின்ற போது அது உருபும் பயனுமுடன் தொகையாகிறது. மதுரை சென்றான் அப்படிங்கிறப்ப, மதுரைக்கு சென்றான்ங்கிறப்ப உருபு மட்டும் மறைஞ்சிருக்கு. தேர்ப்பாகன் அப்படிங்கிறப்ப தேரை ஓட்டும் பாகன் அப்படிங்கிறப்ப ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருபும் ஓட்டும் என்ற பயனுருபும் சேர்ந்து மறைந்து வந்திருக்கிறதுனால இது என்ன ஆகுது? உருபும் பயனும் உடன் தொகையாகிறது. ஆக வேற்றுமை உருபு மட்டும் மறைஞ்சு வந்தால் வேற்றுமை தொகை, அதோடு பயனுருபும் சேர்ந்து மறைந்து வந்தால் அது உருபும் பயனும் உடன் தொகையாகிறது. கவனிக்கணும். தமிழ் தொண்டு, தமிழுக்கு செய்யும் தொண்டு. 4ஆம் வேற்றுமை உருவாகிய கூவும் மறைந்து வந்துள்ளது, செய்யும் என்ற பயனுருபும் சேர்ந்து மறைந்து வந்துள்ளதால் இது உருபும் பயனும் உடன் தொகையாகிறது. வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறப்ப 3 காலத்திற்கு அந்த சொல்ல நாம் கொண்டு போகலாம், ஆனால் அங்கே இருக்காது. வீசு தென்றல், வீசும் தென்றல், வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல் இல்லையா? ஆக வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல் 3 காலத்துக்கும் கொண்டு போகலாம். ஆக காலம் காட்டும் இடைநிலைகள் மறைந்து வருகின்ற போது அது என்னவாகுது? வினைத்தொகையாகிறது. இதை காலம் கறந்த பெயரச்சம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த முன்னாடி இருக்கக்கூடிய வினைச்சொல்லானது பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு, ஆனால் அதற்கு இன்னொரு பெயர் சொல்லலாம். புரியுதுங்களா? வினைத்தொகை என்பது காலத்தை நாம தான் 3 இடத்துக்கு கொண்டு போகணும், அது வெளிப்படையாக காலத்தை காட்டாது. இதுதான் வினை தொகை. அடுத்து பண்பு தொகை. பண்புருபாகிய மை மறைந்து வருகின்ற போது அது பண்பு தொகையாகிறது. ஆனால் மை வெளிப்பட்டு வருகின்ற போது அது என்னவாகும்? பண்பு பெயராகிறது. மை வெளிப்பட்டு வருகின்ற போது பண்பு பெயராகிறது. மை மறைந்து வருகின்ற போது அது பண்பு தொகையாகிறது. புரியுதுங்களா? அடுத்து அந்த பண்பு தொகையை இரு பெயரொட்டு பண்பு தொகை. சிறப்பு பெயர் முன்னுமாக பொது பெயர் பின்னுமாக இரண்டும் இணைந்து வருகின்ற போது அது என்னவாகுது? இரு பெயரொட்டு பண்பு தொகையாகிறது. தை திங்கள், சாரை பாம்பு, தென்னை மரம். ஆக தை, சாரை, தென்னை இதெல்லாம் சிறப்பு பெயர்கள். சிறப்பு பெயர் முன்னதாகவும் பாம்பு, திங்கள், சாரை பாம்பு, தை திங்கள் திங்கள், சாரை பாம்பு பாம்பு. அடுத்தது என்னது? தென்னை மரம் மரம். ஆக இந்த பொது பெயர்கள் பின்னதாகவும் வருகின்ற போது 2 பெயரும் சேர்ந்து வருகின்ற போது அது இரு பெயரொட்டு பண்பு தொகையாகிறது. அடுத்தது உவமை தொகை. உவமைக்கும் உவமேயத்திற்கும் இடையில் ஓம உருபு மறைந்து வருகின்ற போது அது போல போன்ற என்ற ஓம உருபு மறைந்து வருகின்ற போது அது உவமை தொகை. அதே ஓம உருபுகள் வெளிப்பட்டு வருகின்ற போது அது என்னவாகிறது? உவமை விரி. உவமை விரியாகிறது. புரியுதுங்களா? மலர்கை, மலர் போன்ற கை. மலர்கை என்பது உவமைத்தொகை, மலர் போன்ற கை என்பது உவமை விரி. அடுத்து உம்மை தொகை அப்படிங்கிற போது
நீயும் நானும், அவனும் அவளும், தாயும் சேயும் என்ற மறைந்து வருகின்ற இதில் வெளிப்பட்டு வருகிறது. வெளிப்பட்டு வருகின்ற போது அது எண்ணும்மை. அவன் அவள், தாய் சேய், அண்ணன் தம்பி, அண்ணனும் தம்பியும்னு வரணும். ஆனால் அண்ணன் தம்பி இது மாதிரி வருதுன்னு வச்சுங்க. இது என்னது? மறைகின்ற போது அது உம்மை தொகை. வெளிப்பட்டு வருகின்ற போது அது எண்ணும்மை. காய் கனி, தாய் சேய், அவன் அவள், நீ நான் அப்படிங்கிறப்ப அது உம்மை தொகை. காயும் கனியும், தாயும் சேயும், அவனும் அவளும், நீயும் நானும் அப்படின்னு வருகின்ற போது வெளிப்பட்டு வருகின்ற போது அது உம்மை விரி. எண்ணும்மை. அது என்னது? எண்ணும்மை. வெளிப்பட்டு வருகின்ற போது எண்ணும்மை, மறைந்து வருகின்ற போது உம்மை தொகை. இது எண்ணிக்கையின் அடிப்படையில் உம்மை. காயும் கனியும், நீயும் நானும், அவளும் அவளும், அவனும் அவளும், அவனும் நானும் அப்படின்னு வருதுன்னு வச்சுங்க. இது மாதிரி எண்ணிக்கையின் அடிப்படையில் வரும்போது அது எண்ணும்மையாகிறது. வெளிப்பட்டு வருகின்ற போது, அதாவது முன்னும் பின்னுமாக, அதாவது இரண்டு பெயர்ச்சொல் இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும், இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் வெளிப்பட்டு வருகின்ற போது அது எண்ணும்மை, மறைந்து வருகின்ற போது அது உம்மை தொகை. இதையே முழுமையும் குறிக்கின்ற போது, யாவையும் முழுமையும் அப்படின்னு குறிக்கின்ற போது அது முற்றுமையாகிறது. புரியுதுங்களா? அடுத்தது அன்மொழி தொகை. அல்லாத ஒரு மொழி மறைந்து வருவது அன்மொழி தொகையாகும். அதாவது வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை இந்த தொகை இருக்கு இல்லைங்களா? இந்த தொகை உருபுகளோடு, இந்த தொகைநிலை தொடர்களின் உருபுகளோடு அல்லாத ஒரு மொழியும் சேர்ந்து தொக்கு வருவது, மறைந்து வருவது அன்மொழி தொகையாகும். அதாவது எப்படி? முறுக்கு மீசை பேசினார், முறுக்கு மீசையை உடையவர் பேசினார். அங்கே வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை உருபானாய் மறைந்து வந்திருக்கிறது. அல்லாத மொழியாகிய உடையவர் அப்படிங்கிற அல்லாத மொழியும் மறைந்து வந்துள்ளதால் இது அன்மொழி தொகையாகிறது. தேன்மொழி வந்தால், தேன் போன்ற மொழியை உடைய பெண் வந்தால், தேன் போன்ற என்ற உமை தொகை உமை உருபும் மறைந்து வந்திருக்கு. அது இல்லாமல் பெண் என்ற அல்லாத மொழியும் மறைந்து வந்திருக்கிறதுனால இதுவும் அன்மொழி தொகையாகிறது. உம உருபு மறைந்து வந்து அல்லாத மொழியும் மறைந்து வருகின்ற போது உமை தொகை புறத்தே பிறந்த அன்மொழி தொகை. வேற்றுமை உருபும் அதோடு அல்லாத மொழியும் மறைந்து வருகின்ற போது வேற்றுமை தொகை புறத்தே பிறந்த அன்மொழி தொகையாகிறது. ஆக அன்மொழி தொகை என்பது அல்லாத மொழி தொக்கு வருவது அன்மொழி தொகையாகிறது. இப்போ புரியுதுங்களா? தொகைநிலை தொடர்னா உருபுகள் பயனுறுப்புகளும் உருபுகளும் மறைந்து வருவது தொகைநிலை தொடர். தொகாநிலை தொடர்னா வெளிப்பட்டு வருவது தொகாநிலை தொடர். புரியுதுங்களா? சரி, நல்லா படிங்க, விளக்கமாக தெரிஞ்சுக்குங்க. தெரியலன்னா கேளுங்க, உங்களுடைய விமர்சன பகுதியில் கேளுங்க. நான் உங்களுக்கு பதிலளிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். நல்லா தெரிஞ்சு படிங்க, புரிஞ்சு படிங்க. அனைவருக்கும் வாழ்த்துகள். வணக்கம். நன்றி.